கோகுல், என்னடா தூங்கிட்டு இருக்க? கோகுல், டேய் எனக்கு திங்கக்கிழமைடா 9 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்க. சாப்பிட்டா சாப்பிட்டியா? டேய் நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எக்ஸாம் இல்ல உனக்கு? நீ எக்ஸாம் என்னடா போயிட்டு தமிழுக்கு? வந்துட்டா ஆ? போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து காலைல 9 மணிக்கு நீ எக்ஸாம்டா உனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பலையா நீ? நைட் ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தியா? ஏன் கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கு? ரெட்டா இருக்க கண்ணெல்லாம். ஏன்டா என்னாச்சு? நீ கிளம்பு, நான் உன்னை டிராப் பண்ணிருக்கேன். நீ கிளம்பு. ஏன் இப்படி தள்ளாடுற நீ? ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவு சரியில்லையே. நீ என்னடா சட்டையை திருப்பி போடுற? சட்டையை ஒழுங்கா போடுற? கரெக்டாதான் ஏன் சட்டையை திருப்பி போடுற? கரெக்டாதான் இருக்கும். ஏன் சட்டையை திருப்பி போட்டுருக்கடா, அவுத்துட்டு வேற போடுறா. நீங்க வா. ஏன் கை கால்லாம் உதிர்த்து உனக்கு? கை கால்லாம் ஏன் ரொம்ப உதிருது? கிளம்பு. சட்டையை திருப்பி போடணும்டா. கரெக்டாதான் இருக்கு. சப்போர்ட் போடு. ஏய் நில்லு நில்லு நில்லு. என்ன உனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ற நீ? நைட் என்ன பண்ண? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்லையே உன் ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் சரியில்லையே. கண்ணுல செவந்திருக்கு, மூக்குல இருந்து வேற கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிற மாதிரி தெரியுது. என்ன பண்ற? தண்ணி அடிச்சியா? தண்ணி பழக்கம் சரியா? என்ன ட்ரக் யூஸ் பண்ற? எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் என்ன பழக்கம்? அப்பா தெரியும் என்ன அவன் தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன டாபிக் பேச போறோம்ன்றது. உலகத்துல நிறைய பேர் போதைக்கு அடிமையாகி அதனால நிறைய சைடு எஃபெக்ட்னால இறந்து போறவங்களா இருக்கிறாங்க. என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அந்த அந்த ட்ரக்ஸோடைய நேம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீட்டுல அப்பாவோ இல்ல அண்ணனோ தம்பியோ இதனால நிறைய பேர் நமக்கு தெரியாமலே இந்த ட்ரக் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சா நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனைய நம்ம தடுக்கலாம். இத பத்தி பேசுறது டாக்டர் காசி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம் சார். வணக்கம்மா. போதைப் பொருளுக்கு அடிமையாகிற பட்டியல்ல இந்தியாவின் கரண்ட் சிச்சுவேஷன் என்ன சார்? நம்ம நாளடைவு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ்ல மீடியாஸ்ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டுல மினிமம் ஆஃப் 3.1 crore மக்கள் இந்த போதை பழக்கத்தை அடிமையா இருக்கிறதா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ரெண்டாவது கொக்கைன், அது மாதிரி சொல்லக்கூடிய மருந்துகள் வகையிலையும் அவன் ஒரு அரௌண்ட் 3.1 to 1.6% மக்கள் அதனால அடிமைப்பட்டிருக்காங்க. இன்னும் கவலைக்கூடிய விஷயம் என்னன்னா 1.7% ஆஃப் பீப்புள், இந்த 3.1 crore 1.7 சில்ட்ரன்ஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப முக்கியமா நோட் பண்ணணும். நம்ம அக்கம் பக்கத்துல ஒரு அண்ணனோ தம்பியோ யாராவது இந்த பழக்கத்துல ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கான சிம்டம் என்ன இருக்கும், அவங்களுக்கு சீக்கிரமா ஐடென்டிஃபை பண்றது எப்படி அப்படின்றதுக்காக தான் ஏற்படப்பட்ட வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ கரண்ட் சிச்சுவேஷன் இன் இந்தியா, ட்ரக் அடிக்டோட மக்கள் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. அதை நம்ம தடுத்தாகணும். நியூஸ்ல யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், நடிகைகளும் அதிகமா போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா நிறைய ஆக்டர்ஸ் போதை பழக்கத்துல அடிமையாகி நம்ம நியூஸ்ல நிறைய பார்த்திருக்கோம். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது பொதுமக்கள், மிடில் கிளாஸ், இந்த லோயர் கிளாஸ், இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பைனான்சியலா அது ஈஸிலி அவைலபிள், நிறைய இடத்துல இருக்கு. எல்லா கடையிலையும் சிகரெட் வாங்கி குடிக்க முடியும். ஈஸியா அவைலபிலிட்டி ரொம்ப அதிகம். ஆனா சில மருந்துகள் ஒரு அப்பர் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸ் மேலேயோ அது சில இடத்துல மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எங்க கிடைக்கும், எந்த இடத்துல விற்பனை ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதே கிரீமி லேயர் ஆஃப் பீப்புளுக்கு, லைக் ஆக்ட்ரஸ் இல்ல ஹையர் சொசைட்டி இருக்கிற மக்களுக்கு, ஸோ அவங்க எடுக்கிற முக்கியமான மருந்துகள் என்னென்ன அப்படின்னா ஹெராயின், கஞ்சா அண்ட் கொக்கைன், இந்த கெனாபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வகைகள் ரொம்ப காமனா இப்ப நிறைய இடத்துல நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம்.
ஸோ இது ஹையர் சொசைட்டி கிளாஸ் மக்களுக்கு நமக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியும் நினைக்கிற மக்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு அது அது அப்ப பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு வகையான யுஃபோரிக் எஃபெக்ட், அதிகமான ஒரு அலர்ட்னஸ், இல்ல ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு மூட் எலிவேஷனை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர் அதிகப்படுத்துறதுக்காகவோ ஒரு யுஃபோரியா மேலேயே நமக்கு ஒரு ஏதோ மிதக்கிற மாதிரி ஒரு சினரியை கொடுக்கறதுக்காக அவங்க இந்த மருந்தை தொடர்ந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஏற்படக்கூடியது உடல் உபாதைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தி ஒரு பால்பிட்டேஷன், அதாவது பிபி அதிகப்படுத்தி ஒரு மிதக்கிற மாதிரி ஒரு சினாரியோவை நமக்கு கொடுக்கும். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க தினம் 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 அதோட மருந்தை யூஸ் பண்ண பழகிறாங்க. அதனுடைய எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைக்காதனால மீண்டும் மீண்டும் அதனுடைய ஒரு சில நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய கொஞ்சம் மருந்து யூஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்ட்ஸ் கிடைக்காது. அதனால மீண்டும் மீண்டும் அதுக்கு மேல மருந்து யூஸ் பண்ணி நமக்கு அந்த எஃபெக்ட்ஸ் உண்டு பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்பதான் ட்ரக்கோட லெவல் டோஸ் அதிகமாகும். முக்கியமா கொக்கைனை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 10 கிராம் பர் டே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பதான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். தினம் தினம் அந்த எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதிகமாயிட்டே போகும்போது 20 கிராம் 30 கிராம் அது மாதிரி ஏறிட்டு போகும்போது நமக்கு அதனுடைய டாக்ஸிக் லெவலும் ரொம்ப அதிகமாகும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ஹார்ட் அட்டாக்கான விளைவுகள் ரொம்ப அதிகம். சடன் கார்டியக் அரெஸ்டும் ஏற்படும். அதனால ஏற்படக்கூடிய அரித்மியாஸ் அதுவும் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய டைம் மூக்கு வழியா நம்ம முறிக்கும் போது இந்த மூக்கு வழியா அல்சர்கள் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். அதிகமா பார்த்தோம் அப்படின்னா மூக்கு வழியா ஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்டிலேஜ் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபரேஷன் கூட நமக்கு ஏற்படக்கூடிய ஆளுங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முக்கியமா சீஷர் ரொம்ப அதிகமான யூஸ் பண்ணும்போது வலிப்பு வர்றதுக்கு ரொம்ப காமனா இருக்கும். இதெல்லாம் தான் மெயின் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த கோகைன்ஸ். அதாவது நம்ம ரெகுலரா இதே மாதிரி ஒரு ட்ரக் யூசேஜ் பயன்படுத்தும் போது கண்டிப்பா அதுக்கான ஹெல்த் கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா உண்டு. இதனுடைய எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 45 to 45 to 90 மினிட்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ள அதனுடைய வேலைகள் வந்து அதிகமா இருக்கும். மினிமம் ஆஃப் 3 to 4 hours இந்த எஃபெக்ட்ல இருந்து மீண்டு வரது டி ஆஃப்னு சொல்லக்கூடியது 45 மினிட்ஸ் to 90 மினிட்ஸ், அதாவது 3 மணி நேரம் to 4 மணி நேரம் இந்த எஃபெக்ட்ஸ்லயே அவங்க மீண்டுட்டு இருப்பாங்க. தினம் தினம் இதை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த ஆயுட்காலம் குறைவும் ரொம்ப அதிகம். ஸோ இதை முற்றிலும் இதை வந்து அழிக்கணும். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா நம்ம வாழ்றதுக்கு நம்ம அடுத்து அரசு எல்லா முயற்சிகளும் செய்யும். ட்ரக் யூஸ் பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சரி பண்றது, அதுக்கான சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா அவங்க என்ன எடுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கான சிண்ட்ரோம் அதுக்கான சிம்டம் என்ன இருக்குன்னு பார்த்து அதை சீக்கிரமா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட்ஸ்ல இருந்து அவங்களை கண்டிப்பா அவங்க மீட்டெடுக்க முடியும். அதுக்கான அவேர்னஸும் அதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள முற்றிலுமா அந்த ட்ரக் வந்து நம்ம மீட்க முடியும். தேங்க்யூ சார். ட்ரக் யூஸ் பண்றதுனால பிளட்ல கலந்துரும்னு சொல்றாங்க, அதை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, எப்படி சரி பண்ணுவீங்க, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க சார். ஸோ நான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல சொன்ன மாதிரி முதல்ல அவங்க ஆல்கஹால் இது வந்து ஒரு மருந்து போதை பழக்கத்துல மீட் கொண்டு வர ஒரு ஆன்டிடோட்டை நம்ம முதல்ல கொடுப்போம். அதை வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்க பாடியில இருந்து போனதுக்கு அப்புறம் அதை சஸ்டைன் அந்த கிரேவிங்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணம் வராம தடுக்கிறதுக்கு டைசல்ஃபிராம், அக்கம்போசைட் அப்படின்னு சில மருந்துகள் உண்டு. அந்த மாதிரி மருந்துகளை நம்ம செலுத்தும் போது அவங்களுக்கு அந்த எண்ணம் ஆன்டி கிரேவிங் ட்ரக் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய எண்ணம் வராம இதை நம்ம முற்றிலும் பண்ண முடியும். இது தனியா மருந்து மட்டும் யூஸ் பண்ணி நம்ம தடுக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. அவங்களுக்கான பிஹேவியர் தெரப்பி, உதாரணத்துக்கு நம்ம ஒரு தண்ணி அடிக்கிற ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிற எண்ணம் வரும்போது இல்ல சிகரெட் பிடிக்கணும்னு எண்ணம் வரும்போது அவங்களுக்கு வாடா நான் போய் சாப்பிட போலாவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து போய் சாப்பிட்டு வர்றது, முழு கவனம் வந்து அவங்களுக்கு ஒரு சாப்பாட்டு மேலேயோ இல்லது ஒரு புக்ஸ் மேலேயோ இல்லது அவங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு கூட்டிட்டு போறது இல்ல வெளியே ஒரு பார்க்கு கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ இல்ல ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி நம்ம பயன்படுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போகும்போதோ இல்ல ஃபேமிலி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த எண்ணம் முற்றிலும் அவங்களுக்கு வராம பாதுகாக்க முடியும்.
ட்ரக் யூஸ் பண்றதுனால ஆண்களுக்கு ஆண்மை தன்மை குறையும்னு சொல்றாங்க. அதை மீறியும் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? கண்டிப்பா. ரொம்ப நல்ல கேள்வி. ஸோ அதாவது ஒரு ஆண் தொடர்ந்து இந்த கொக்கைன் பயன்படுத்தும் போது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் அதிக செக்ஷுவல் டிசைர் இருக்கும். அதிகமான ஒரு பெண்கள் மேல ஆசை வந்து, இல்ல ஒரு ஆண்கள் மேல ஆசை வந்து இது மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஆனா தொடர்ந்து அந்த மருந்தை யூஸ் பண்ண அதனுடைய டாக்ஸிட்டி லெவல் ரொம்ப அதிகமாகி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ஸும் கம்மியாயிடும், இந்த ஓவர் ப்ரொடக்ஷன்ஸும் கம்மியாயிடும். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நாளடைவுல அந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால இதை இதை மறந்துடக்கூடாது. முக்கியமான விஷயம், கர்ப்பிணிகள் இல்ல பெண்கள் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது கொக்கைனுக்கு டெரட்டோஜெனிக் எஃபெக்ட்ஸும் உண்டு. அதாவது ஒரு பிரெக்னெண்டா இருக்க லேடி தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது பிறக்கிற குழந்தை கண்டிப்பாக இந்த இந்த ஒரு டெரட்டோஜெனிக் அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இல்ல குழந்தை வந்து குறைபாடாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கொக்கைன் should be completely banned. அதனாலதான் நேஷனல் ட்ரக் ப்ரிவென்டிவ் சொசைட்டி 1985 பிரகாரம் எனி போதை பழக்கம் எடுத்துக்கிட்டு நீங்க நடமாடுறது மிக மிக தப்புன்னு சொல்றோம். நான் கேட்ட கேள்விக்கு அழகா தெளிவா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ சார். மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.